पार्टी में छोड़ता ले या उठता तो फिर छोड़ता करता करता हमरा पार्टी में छोड़ता ले ये तो करना स्पेटियंस तो करना काटियंस लपना पार्टी में லைஃப்ல நமக்கு நிறைய சாப்டர்ஸ் இருக்கும். இல்ல நமக்கு நிறைய ஞாபகம் இருக்க சாப்டர்ஸ் அப்படின்னா நம்ம சிரிச்சது சந்தோஷமா இருந்தது. அதெல்லாம் தாண்டி நம்மனால யாராவது ஒருத்தங்க சிரிச்சா கூட அது இன்னும் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். அப்படிதான் கலக்கலா வாரம் வாரம் உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காகவே நம்மளுடைய என்டர்டைனர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த வாரமும் நாங்க வந்தாச்சு. அண்ட் இது உங்களுடைய ஃபேவரட் ஷோ கலக்கல் காமெடி கேங்ஸ்டர். டீம்ஸோட மென்டார்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு எலிவேட் ஆச்சுங்கிறத நீங்களே பார்த்திருப்பீங்க. இந்த வாரமும் களம் இறங்கிட்டாங்க. அண்ட் அவங்களை கூப்பிட வேண்டிய நேரம் வந்தாச்சு. லெட்ஸ் வெல்கம் our team captain. ஒரே நிமிஷம் நிப்பாட்டுங்க. எல்லா பாட்டுக்கும் அது என்ன இதே ஒரே ஸ்டெப் அண்ணன் பண்ற எல்லாமே புதுசுதான். இல்ல நான் ஓப்பனா ஒத்துக்கிறேன், எனக்கு டான்ஸ் வராது. காமெடி வந்தா வராது, ஒத்துக்கிறியா? சிம்பிளா ஒரு क्वेश्चन. போன வாட்டி நம்மளுடைய அமர் அவர்களுடைய டீம் ஜெயிச்சிச்சு. இந்த வாட்டி ஓப்பனா கான்ஃபிடென்ட்டா எங்க டீம் தான்டா ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டீம் கேப்டன் மட்டும் கை தூக்குங்க. தைரியமான ஆளு. மூணு டீம் கேப்டன் பயப்படுறீங்க. நான் தூக்குறேங்க. அது எங்க டீம் மேல இருக்க கான்ஃபிடென்ட் இல்ல, இவங்க டீம் மேல இருக்க கான்ஃபிடென்ட். இல்ல எங்க டீம் தான் இந்த தடவை அடி. ஆமா ஃபர்ஸ்ட் டைம் ஏதோ சின்ன பசங்க போனா போதும் நாங்க விட்டு கொடுத்தோம். இந்த டைம் வந்து எங்க டீம் தான் அடி. ரெண்டு பேரும் கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க. ஓப்பனா சவால் அடிக்கிறீங்க. சவால் தான். இவர் என்ன பண்றாரு கேட்டு சொல்லுங்க. சொல்ல இல்லம்மா, நேத்து ரிஹர்சல் பார்த்துட்டேன். ஓகே, மூணு டீமுக்கு ஆல் தி பெஸ்ட். டீம் கேப்டன்ஸ் உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட். அப்படியே உங்களுடைய சீட்ஸ் எடுத்துங்க. थैंक यू. போன வாரத்தோட எபிசோட் நீங்களே பார்த்திருப்பீங்க எந்த அளவுக்கு நம்மளுடைய டீம்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு. பட் இந்த வாட்டி தரமான சம்பவம் நம்மளுக்கு வெயிட்டிங். அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய தேவதைகளை கூப்பிடணும். அழகா அவங்களும் ரெடியா இருக்காங்க. So let's welcome our judges. ஜட்ஜஸ், இந்த ஷோக்கு வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளவு ஹெவியா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இறங்கி இருக்கீங்க. அதுவே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. சோ என்ன எதிர்பார்க்கறீங்க நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ் நம்மளுடைய டீம்ஸ்ல இருந்து? சொல்லாமலே இருந்தாலே அவங்களுக்கு சூப்பரா இருக்கும். Thank you. அப்படியே உங்களுடைய சீட்ஸ் எடுத்துக்கோங்க. Thank you. சரி கேப்டன், உங்கள்கிட்டே நாங்க வரோம். வாரம் நாங்களே வந்து இந்த டீம்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி அவங்களை கூப்பிட்டுறோம். பட் இந்த வாட்டி கோதால நாங்க இறங்க தயாரா இருக்கோம் அப்படின்னு நீங்களே வந்து சொல்லுங்க. எந்த டீம் தயாரா இருக்கு? இல்ல எந்த டீம் ரெடியா இருக்கு போட்டிக்கு? ரெண்டு டீம் யோசிக்கிறத பார்த்தா நாங்களே வந்து பண்ணிரோம். ரகல ராஸ்கல்ஸ். எஸ், ரகல ராஸ்கல்ஸ். கூட்டுறோமா? கூட்டுறோம். லெட்ஸ் வெல்கம் ரகல ராஸ்கல்ஸ். நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான். சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான். சுத்தம் சூப்பர் சூப்பர் சூப்பர். எல்லாரும் பாட்டுங்க, பாடுங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் சுத்தம் சுப்பிரமணியம். எனக்கு எல்லாமே சுத்தமா இருக்கணும். பை தி வே, இவதான் என் பொண்டாட்டி ஹைஜீனிக் அம்புஜம். வணக்கம். இவதான் என் பொண்ணு தீனி கீர்த்தி. வணக்கம். ஆஹா 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 ஆஹா. நான் கேட்கணும்னு இருந்தேன், இவங்க மாஸ்க் போட்டே வந்திருக்காங்க. கரெக்டா கேட்டம்மா. பேசும்போது எச்சி தெரிச்சு இந்த இடம் அசுத்தமாயிருச்சுன்னா ஓ, அதுக்காக மாஸ்க். ஏன்னா எனக்கு சுத்தம் ரொம்ப பிடிக்கும். மாசு படக்கூடாதுன்னு மாஸ்க் போட்டு வந்தீங்க. ஐயோ. சத்யா, நீங்க ஏன் மாஸ்க் போடல? ஏன்னா நான் சானிடைஸ் அடிக்கிறேன். ஓகே, ஏன்னா எனக்கு சுத்தமா இருக்கணும். சுத்தம் சோறு போடும். அப்போ சுகாதாரம் குழம்பு ஊத்துமா? யாரா அவன்? ஆஹா, அடடே, டான்சில் விஜயன் எப்ப வந்தீங்க? இப்பதான் சார், ஜஸ்ட் நவ். இப்ப கேக்கல, உள்ள இருந்து எப்ப வந்தீங்க? அது இருக்கு சார், 3 மாசம் ஆகுது. 3 மாசமா? தெரியுது. என்னங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்ற நேரம் ஆயிருச்சு. வாங்க மத்த வேலையை பார்க்கலாம். you rock it, baby.
ஓகே. ஹலோ தரகரா? ஆமா சார். சார் பொண்ணு வீட்டுல எல்லாம் ரெடியாப்பா? சார் எல்லாம் ரெடி சார், நீங்க வந்தா போதும் சார். தம்பி என்ன பத்தி தெரியும்ல, எனக்கு சுத்தம் தான் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் இருக்கட்டும், பொண்ணு கொஞ்சம் கருப்பு. தம்பி கருப்பா இருக்கிறது முக்கியம் இல்லப்பா, பொண்ணு பொறுப்பா இருக்கணும், அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். சார் பொண்ணு ஃபேமிலி கொஞ்சம் தெலுங்கு. தெலுங்கா இருந்தாலும் பரவாயில்லப்பா, ஒழுங்கா இருக்கணும், அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். சார் அதே மாதிரி தம்பி, இதுக்கு மேல என்கிட்ட ரைமிங்கா எதுவும் இல்ல. நான் பொண்ணு வீட்டுக்கு ஸ்ட்ரைட்டா போயிடுறேன். சரியா? ஓகே. என் பையன் வரேன்னா எங்க இருக்கானே தெரியல. பெண்கள் நெஞ்சுக்குள் அழகு சட்டை போட்டாலும் பெண்ணின் பின்னால் சுற்றாமல் ஏடா இது கண்ணாடி கைட்டா, சட்டை போட்டு போடுறா. என்னடா இது தலைமுடி நல்லா வாருடா. என்னடா கையில வாரிட்டு இருக்க? கால்ல வர முடியாதப்பா. சோ, போ அப்படி போ. என்னப்பா பண்ற? எனக்கு சுத்தம் தான் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி காமெடி இங்க இருக்க கூடாது. போ அப்பா கிட்ட போ, அப்பா கிட்ட போய் உட்காரு. போ, பத்திரமா பாத்துக்கங்க, விழாதீங்க, எங்க குடும்பம் பாதிக்கப்படுதுல்ல. இவன் தான் என் பையன். வாய மூடி இருந்தாலும் பல்லு தெரியும், அப்படி ஒரு கேரக்டர் அவன். அடடே, வாங்க 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 வாங்க. என்ன மாப்பிள்ளை வீடா? பின்னா மாடி வீடா? வந்தது வராம கையும் உள்ள காலும் உள்ள நேரம் நில்லுங்க. வாங்க. நில்லுங்க நில்லுங்க. என்னையா பண்ற? வெளிய இருந்து வர்றீங்க, பாக்டீரியா வைரஸ் அது இதுன்னு சொல்லி வந்துருச்சுன்னா அதனால சுத்தம் எனக்கு ரொம்ப முக்கியம். சுத்தத்துக்கு 10 மார்க்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நின்னே பேசாதீங்க, வந்து உட்காருங்க. வாங்க வாங்க வாங்க. அதிர்ச்சி காமெடியா என்னடா பண்ற? ஒரு நிமிஷம் கொஞ்சம் தள்ளிக்கங்க. க்ளீன் பண்ணிட்டேன். உட்காருங்க உட்காருங்க. உங்களுக்கு டைலாக் இருக்கா? நிறைய இருக்கு. பொண்ணு எப்பப்பா வரும்? சம்பந்தி அப்பல இவதான் என் பொண்டாட்டி. பாக்க பழைய மஞ்சட்டி மாதிரி இருக்குது, இது பொண்டாட்டியா? தம்பி என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? யோ நீ தானே என் பொண்டாட்டிய நேரா என்னால எதுவும் பண்ண முடியல, நீ ஸ்கிரிப்ட்ல வந்து அவளை கலாச்சிக்கணும். இத வேற நீ பண்ணிட்டு இருக்கியா? உனக்கு உள்ள வா, பிஸ் பிஸ் பண்ற. அது என்ன பிஸ் பிஸ்? எனக்கு எப்பப்பா வரும்? என்கிட்ட கேட்டினா எனக்கு எப்படியா தெரியும்? சார் பொண்ணு ரெடியா? வாடி 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 வா வா வா. ஏய் என்னப்பா இது மாஸ்க் போட்டுன்னு வருது? இருப்பா கேப்போம், எனக்கே அதிர்ச்சியா இருக்குப்பா. வெளிய இருந்து வர்றீங்கல்ல, வாய்க்குள்ள பாக்டீரியா ஏதோ போயிட்டு த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்துட கூடாதுல்ல, அதுக்காக மாஸ்க். சுத்தத்துக்கு 50 மார்க். எனக்கு இந்த குடும்பம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, காபி சாப்பிடுங்க. காபி. ஒரு நிமிஷம். ஏங்க நீங்க ஏங்க இதுல சானிடைசர் போட்டீங்க? நான் தான் ஆல்ரெடி ப்ளீச்சிங் பவுடர் போட்டேன்ல. வா, உன்னதான் நான் மறுபடி சொல்றேன்ல, உங்க அப்பா கிட்டயே இருன்னு. சரி, இந்த வாட்டி அவங்க அம்மா கிட்ட தான் கூட்டு போறேன். அம்மா கிட்ட மடியில உட்காந்துக்கோ. அம்மா ஆரிதாரா பாடுவாங்க, கடைசியா இறக்கி விடுவாங்க. சந்தோஷமா இருக்க. சம்பந்தி, உங்க குடும்பத்தை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நாளைக்கு காலையில கல்யாணம், நைட்டு ஃபர்ஸ்ட் நைட். கை கொடுங்க. ஓ எப்போ வருவான்னு தெரியலையே. இவ்வளவு நேரம் பார்த்து வச்சு நான் விளையாடுறது சீக்கிரம் வா. வந்துருச்சு. இவளேதான் அதே முரட்டுத்தனம் கண்டிப்பா வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஐயோ எப்படி அப்புறம் கீர்த்தி, என்னடி மாஸ்க் போட்டு வந்திருக்க? அது வந்துங்க, வாயில நம்ம பேசும்போது பாக்டீரியா எல்லாம் வெளியே வரும் இல்லையா, அதனாலதான் எங்க அப்பா மாஸ்க் போட்டு அனுப்பிச்சு விட்டாரு. ஐயோ முழுசா பாக்டீரியா அடிச்ச மாதிரி தானே இருக்க. ஏன்டி அதை கழட்ட மாட்டியா? இதை கழட்டாம என்ன பண்ணலாம்? இதை கழட்ட வைக்கணும். அந்த ஐடியா இருக்குல்ல, அதுக்கு கழட்டி தான் ஆகணும். அப்புறம் செல்லம், எந்த ஐடியா இருக்க உங்களுக்கு இந்த லெசன் ரொம்ப முக்கியம் பாருங்க. அப்புறம் செல்லம்,
பால் சாப்பிட்டு எனக்கு பாதி வையு. பாலா? ஆமா. ஐயோ, மாஸ்க் மாஸ்க் அவுப்பால எப்படி இருந்தாலும் அதுக்கும் எங்க அப்பா ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு. ஏய், என்னடி பண்ற? பாலா? ஐயோ, இவகிட்ட தேரியா போனா எதுவும் சரியாவது. பிராக்டிகலா போயிட வேண்டியதான். அந்த பாட்டை போடுறா. கட்டி பூடிடா கண்ணால கண்டபடி கட்டி பூடிடா. அவுத்துட்டேன். ஏ தம்பி, என் பொண்டாட்டிங்க இருந்தால எங்க? என்னங்க? வணக்கம். டேய், என்னடி இது? ஐயோ, நான் மோசம் போயிட்டனே. டேய் மாமா, எங்கடா இருக்கிற? மாப்பிள, நான் இங்கதான் இருக்கேன். மாப்பிள, எப்படி என்ஜாயா? என்ஜாயா? இங்க வாடா. என்னடா பண்ணி வச்சிருக்க? என்னடா இது? ஆஹா, என்னமா முகத்தை காட்டிட்டியா? என் பொண்ணு கீர்த்தி குட்டி. கீர்த்தி குட்டியா? ஏய், பூர்த்தி குட்டி மாதிரி இருக்குதுடா. போடா. இப்படிலாம் மீச வச்ச பொண்ணு கூட எவனாவது வாழ்வாடாடா? ஏன் மாப்பிள வாழல? நிறைய பேர் இருக்கானுங்க. ஏய், அப்படி எவனாவது வாழ்றான்னு இப்ப சொல்றான். அவன் காலை தொட்டு கும்பிடுவான்டா. மாப்பிள, இந்தாங்க மாப்பிள, கும்பிடுங்க மாப்பிள. என்னடா இது? என்னம்மா என்ன டவுட்டா? அம்மாடி கலட்டி காட்டுமா. ஐயோ, பொம்பளை டாபிக். ஏய், என்னையா இது? அதுதான் என் பொண்டாட்டி. குடும்பமே எப்படித்தானா? இதுக்கெல்லாம் காரணம் எங்க அப்பன் தானே. கட்டிக்கவா ஒட்டிக்கவா. ஆஹா, பழமெல்லாம் செதறி கிடக்கு. பையன் பட்டைய கிளப்பிருப்பான் போல. ஏடா தம்பி, என்ன ஜாலியா இருந்தியா? டாடி, வாழ்க்கையே அழிஞ்சு போச்சு டாடி. என்னடா ஆச்சு? என்ன ஆச்சு? ஒரு நிமிஷம். இது யாரு சொல்லு? தெரியுது, பொண்ணோட தம்பி. கல்யாணத்துல ஏன்பா வரல? என்ன புடவெல்லாம் கட்டி இருக்க? என்ன ஆச்சு? மாமா வணக்கம். ஐயோ, ஐயோ, உள்ள வந்தா இந்த மாதிரி இருக்குப்பா. நான் எப்படி என் வாழ்க்கை நடத்துவேன்? கவலைப்படாரா, இதுக்கு ஒரு மருந்து இருக்கு. ஒரே நிமிஷம் இரு. நீச உதிரத்துக்கு ஒரு மருந்து வச்சிருப்பல்ல, அத கொஞ்சம் கொடுமா, தேவைப்படுதுமா. அந்த மெடிசன் நான் யூஸ் பண்ணி கிளியர் பண்ணிட்டேன். ஆ. அதனால ரிதிட்ட கொடுத்திருக்கேன். ரித்திக்கிட்ட ஆமா, இருக்கா? அவங்களுக்கு. அதான் முழுமுழுன்னு வந்திருக்க. ஆமா, எப்பா? மார்னிங் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ஆ, கொஞ்சம் கம்மியா யூஸ் பண்ணித்தா சரியா? சரிம்மா. ஆனா ஈவினிங் குள்ள வேணும். ஏன் திருப்பி வளர்ந்துருமா? ஆமா. ஏய் மவனே, இந்த ஊசிய மட்டும் போட்டினா அந்த மீச உந்துதுரும், உன் வாழ்க்கை மலர்ந்துரும். பொண்ணுங்க என்ன இருங்க, உங்க தம்பியா? பொண்டாட்டி. வணக்கம். ஓ, உங்க பொண்டாட்டியா? குடும்பத்துக்கே இந்த வியாதியா? டேய், டேய் மவனே. ஐயோ, என்னடா ஆச்சு? அங்க அங்கயா? மாமா, யாரு? வணக்கம். ஐயோ, மருமகளா? ஆமா. ஐயோ, என்னம்மா இப்படி ஆயிடுச்சு? என்னத்த போட்டான்னு தெரியல. முதல்ல நான் எவ்வளவு அழகா இருந்தேன், இப்ப என்ன அசிங்கமாக்கிட்டா. வித்துவோட மருந்துமா, அப்படிதான் ஆகும். ஐயோ மாமா, என்ன அசிங்கப்படுத்திட்டா மாமா உன் புள்ள. ஆட்டா சம்மந்தி, என் புள்ளையா இவன்? நீ பாத்துக்கிட்டு சும்மா இருக்கியே, அவனை ஏதாவது பண்ணு. சம்மந்தி, உன்னை சும்மா விட மாட்டேன். என் புள்ளைய இப்படி பண்ணிட்டியாடா? சம்மந்தி, இன்னொரு ஊசி இருக்கா? இன்னொரு ஊசியா? எதுக்கு? என் பொண்டாட்டிக்கு. அது எந்த ஊசி போட்டாலும் சரியாவாதுப்பா. ஏன்? அந்த மாதிரி மேக்கு. நம்ம பொண்ணு இந்த நிலைமைக்கு ஆனதுக்கு அப்புறம் கூட உனக்கு ஊசி தேவைப்படுதா? ஊசி? வாயா, உனக்கு உள்ள உனக்கு பிஸ் பிஸ் பண்றேன். சம்மந்தி, அது என்ன பிஸ் பிஸ்? வாயா. எல்லாத்துக்கும் காரணம் நீதான்.
வாரம் வாரம் எனக்கு இது ஒரு போராட்டமாவே இருக்குது. என் வாழ்க்கையில இந்த நிகழ்வு எப்பதான் நடக்கும்? நான் யாரு கூட தான் அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட் பண்றது? எல்லாம் வீணா போச்சு. ஆமா நான் தான் இருக்கேன்ல. ஐயோ, ரகல ராஸ்கல்ஸ் உண்மையாலுமே ரொம்ப துணிச்சலோட இறங்கி இருக்கீங்க. பட் எனிவேஸ் நம்மளுடைய டீம் கேப்டன்ஸ்ட வந்து கேட்டலாம். சவால் விட்ட டீம் வேற. சோ நாஞ்சில் அவர்களே எப்படி இருந்தது? பிரமிச்சு போய் உட்கார்ந்திருக்கீங்க. ரொம்ப வயிறு குலுங்க சிரிச்சேன். உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் கூட ஓகே சுத்தம் வச்சு ஏதோ ஒண்ணு பண்ண போறாங்கன்னு நினைச்சேன். ஆனா உள்ள இப்படி ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. சத்தியமா யாருக்குமே தெரியல. அந்த மாஸ்க கழட்டும் போது தான் உள்ள இப்படி ஒரு ட்விஸ்ட் எதிர்பார்த்தோம். உண்மையிலே வேற லெவல். சோ ஜட்ஜஸ் சொல்லுங்க, இவங்க பெர்ஃபார்மன்ஸ்க்கு சூப்பரா இல்ல செம்ம சூப்பரா என்ன சொல்ல போறீங்க? சொல்லிடலாமா? செம்ம 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 சூப்பர். ஜட்ஜஸ் டீம் பத்தி எல்லாரும் சொல்லிட்டீங்க. பட் இந்த டீமுடைய பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாருன்னு சொல்லி யாரை சூஸ் பண்ணிருக்கீங்க? ரிதி. ரொம்ப கஷ்டமா இருந்தது ஒருத்தவங்களும் சூஸ் பண்ண. ஏன்னா ஒருத்தவங்களும் வேற லெவல்ல பண்ணியிருந்தாங்க. மாஸ்க் போட்டிருந்தாலுமே அவங்க அந்த ரியாக்ஷன்ஸ் வைஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஆனா இன்னும் கொஞ்சம் மேல தூக்கி பண்ணது வந்து ஆல்டம் தான். சோ உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நீங்க கொடுத்துட்டீங்க. ஆனா அங்க கதி கலங்கி போய் 2 டீம் கேப்டன் இருக்காங்க. இப்போ வந்து பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய டீம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, லெட்ஸ் வெல்கம் வருத்தப்படாத வயசு பசங்க. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் எல்லோரும் இல்லை தேய்திரை. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை. நம்ம குடும்பத்துல ஒன்ன தம்பி அண்ணங்க மட்டும்தான், தங்கச்சிலாம் கிடையாது. ஏய் அண்ணே, என்னண்ணே நமக்கு வயசு ஆகுது? நமக்கு வயசு ஜஸ்ட் 42 தான்டா ஆச்சு. 42 இல்லண்ணே 42 ஆகுதுண்ணே. அதுக்கு இப்ப என்ன பண்ணணும்ன்ற? நீ என்ன வேணா பண்ணு. நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஊர் உலகம் தப்பா பேசுனா உங்க 2 பேத்தையும். ஐயோ அது இல்லண்ணே, நான் தனியா கல்யாணம் பண்ணிக்க போறேன், இவ தனியா கல்யாணம் பண்ணிக்க போறான். தனியா கல்யாணம் பண்ண முடியாதா? கல்யாணம் பண்றதுக்கு ஒரு பொண்ணு வேணும். கால்ல கூட விழுகுறேண்ணே. தாத்தாவை பத்தி உனக்கு தெரியாது. தாத்தா வந்தாருன்னா அவ்வளவுதான் அடி பிச்சு போடுவார் சொல்லிவிட்டார். அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே. என்ன பேரண்டிங்களா? என்ன பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு தாத்தா கேரக்டர் கொடுத்துருக்கோமே, நல்லா பண்ணுவாதா இல்லையான்னு பேசிட்டு இருக்கோம். தாத்தா வெறுத்து பேசாது. நீங்க சொல்லுங்க தாத்தா. நம்ம ஏன் சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? ஏன் தாத்தா? இது வரைக்கும் உங்களுக்கு கல்யாணம் பண்ணாதவங்க தான். எங்களுக்கு கல்யாணம் ஆகல தாத்தா. ஓகே, உங்களுக்கு ஏன் தாத்தா இன்னும் கல்யாணம் ஆகல? நானும் கல்யாணம் பண்ணிக்கல. ஏன்னா நம்ம எல்லாம் சந்தோஷமா எப்பயுமே இதே மாதிரி இருக்கணும். கல்யாணம் பண்ணிக்கல. ஏன் நான் கூட கல்யாணம் பண்ணல. டேய் அவன் பைத்தியமாடா. அவன் கல்யாணம் பண்ணாம எப்படி தாத்தா நாங்க பிறந்திருப்போம்? தாத்தா வெகுத்து பேசாதா? தாத்தா இவ்வளவு பேசாதே பெரிய விஷயம் தெரியுமா? தாத்தா ஒழுங்கா டைலாக் பேச மாட்டேங்கிறாரு. அது விடு, தாத்தா தான் சொல்றாருல. தாத்தா சொன்ன கரெக்டா இருக்கு. நீங்க சொல்லுங்க தாத்தா. எனக்கு கல்யாணம் நடக்கல, ஆனா உங்க அப்பா அம்மாக்கு கல்யாணம் நடந்துச்சு. உங்களுக்கே கல்யாணம் நடக்காம எப்படி எங்க அப்பா அம்மா எல்லாம் வந்தாங்க? தாத்தா வெகுத்து பேசாத, மறந்துடுவாரு. தாத்தா நீ சொல்லு தாத்தா. என் கழுத்துல ஒரு மாலை விழணும்னா நான் செத்த பிறகு ஊரே கொண்டு வந்து போடுற மாலை இருக்கு இல்லையா, அது மட்டும்தான். ஒரு பொண்ணு கை கூட அதுல பற்றுக்க கூடாது. தாத்தா பால் தாத்தா, நீ வேணா கல்யாணம் ஆகாம மொட்டை பையனா இருக்கலாம், ஆனா நான் கல்யாணம் பண்ணியே தீர்வேன். பிச்சா ஒரு ஃபிகரை கரெக்ட் பண்ணி ஒரு குழந்தைய பெத்து அந்த குழந்தைக்கு காது குத்தி அந்த குழந்தை வளர்ந்தப்போ மொட்டை மாடியில உட்காந்து நான் ஹாய் சொல்லல. என்ன பண்ண போற? என்ன சொல்ல வர? நான் கல்யாணம் பண்ணிட்டு தான் இனிமே இந்த வீட்டை மிதிப்பேன். இப்ப எனக்கு கல்யாணம் பண்ணிக்க போற அதானே? ஆமா. அதுக்கு எதுக்கு இவ்வளவு பேசுறப்போ பண்ணிக்க போ. ஏய் அண்ணன் போயிட்டா நீ ஏன்டா அழுவுற? நான் இருக்கேன்டா, கவலைப்படாதடா. அண்ணா போனா என்னால என் மது இல்லாம இருக்க முடியாது. ஏய் இங்க பாரு, அண்ணன் பண்ண அதே தப்பு நீ பண்ணாத. அந்த பொண்ணை மறந்துட்டு அடுத்த வேலையை பாரு. இல்லண்ணா, எனக்கு மது தான் ரொம்ப முக்கியம். தாத்தா தான் நமக்கு ரொம்ப முக்கியம்டா. மது இல்லாம என்னால வாழ முடியாதுண்ணா. தாத்தாவா மதுவான்னு பார்த்தா எனக்கு மதுதானா முக்கியம்.
ஏய் தாத்தாவை நினைச்சு பாடுறா. போனா அந்த ஆளை எவனா வைக்கிறது. பாத்தியா தாத்தா, எல்லாரும் உன்னை விட்டுட்டு போயிட்டாங்க தாத்தா. யார் போனா எனக்கு என்ன கவலை? நீ தான் சொத்து மாதிரி அவன் கூட இருக்கு. சொத்தை வாங்குறதுக்கு தான் நான் உன் கூடயே இருக்கேன். இது சொத்து மாதிரி நீ எனக்கு இருக்கல தாத்தா. நான் பாத்துக்கிறேன் தாத்தா. உன்னை உட்காரு தாத்தா, உட்காரு தாத்தா, நான் பாத்துக்கிறேன். ரெண்டி, எனக்கு ஒரு கடைசி ஆசை ஒண்ணு இருக்கு. என்ன தாத்தா? என் சாவுல கூட நீங்க 3 பேரும் அழுவ கூடாது. சிரிச்சு சந்தோஷமா இருக்கணும். சரி தாத்தா. நியூஸ் படி. சரி தாத்தா. ஓகே தாத்தா. அடடா தாத்தா, ஜெயா டிவி கலைக்கல் காமெடி கேங்ஸ்டர் நடுவருக்கு ஒரு பட வாய்ப்பு. என்ன சொல்ற? பவர் ஸ்டாருக்கு சித்தியாக நடிக்கும் ரித்தி. இங்க பாரு, சூப்பரான நியூஸ். ஹீரோயினாக களமிறங்கும் சந்தியா. சந்தியா? ஆமா, 12 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் காதல் சந்தியா ஹீரோயினாக களமிறங்குகிறார். என்ன சொல்ற? அதான் சொல்றேன். என்ன சொல்ற? அதேதான் அதேதான். தாத்தா தாத்தா தாத்தா, ஐயோ தாத்தா, தாத்தா போயிட்டாரே. இல்ல, தாத்தா வந்து கடைசி ஆசை சிரிக்கணும்னு சொல்லியிருக்காரு, சிரிச்சு சந்தோஷமா இருக்கும்னு சொல்லியிருக்காரு. என் தாத்தா செத்துட்டாரு. என் தாத்தா செத்து எங்க நம்ம தாத்தா அவரு கால்ல நான் விழணும். டேய், அவர் கால்லயே விழுந்துட்டாருடா. ஓ, அவரு எப்ப விழுந்தாலும் பரவாயில்ல, அவர் கால்ல விழணும். டேய், தாத்தாவை இப்பெல்லாம் எழுப்ப முடியாதுடா. தாத்தா செத்துட்டாருடா. 2 டைலாக்குக்கு உட்கார்ந்து மூச்சு வாங்குவிய தாத்தா. ஐயோ தாத்தா, எங்கயாவது மளிகை கடையில வேலைக்கு போயிருந்தா கூட மரியாதையா இருக்கலாம் தாத்தா. ஐயோ, இப்படி போயிட்டிய தாத்தா. தாத்தா என்ன சொன்னாரு? தாத்தா என்ன சொன்னாரு? நம்ம சிரிச்சு சந்தோஷமா இருக்கணும்னு சொன்னாரு. நல்லா சீக்கிரம் சொன்னாரு, அழுக சொல்லல, நல்லா சிரி. எங்க தாத்தா போயிட்டாரு. தாத்தா போயிட்டாரு. தாத்தா உண்மையிலே போயிடுவாரு. பாரு, உன் சம்சாரம் ஏதோ பண்ணிட்டு இருக்கு பாரு. ஏம்மா ஏம்மா எந்திரிமா. அறிமுக நாள்ல என்னம்மா பண்ணிட்டு இருக்க? இல்ல, ஆக்சுவலா வந்து போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ்ல போட்டுட்டு இருக்கேன். என்னன்னு ஸ்டேட்டஸ் போடுறீங்க? யங் லேடி வித் ஓல்டு பாடின்னு போட்டுட்டு இருக்கேன். அட பாருடி, பாடி லாங்குவேஜோட பண்றானே. தாத்தாவை நானே அடக்கம் பண்ணிக்கிறேன்டா. போடா போடா போடா, சரி போடா. தாத்தா நீ கவலைப்படாத தாத்தா. இல்ல, சிரிக்கணும். என் தாத்தா செத்துட்டாரு. ஏய், எங்கடா அவ? வாசல் வெளியே நிறுத்தி வச்சுக்க வேண்டிய, அவன் கோபத்துல வெட்டிடுவேன்னு. கூப்பிடுறா அவளை, கூப்பிடுறா. இல்லண்ணா, அவ இங்கதான் இருக்கா. இங்கதான் இருக்காளா? ஏன் மது? யார் இதுல மது? யார் என் தம்பி இழுத்துட்டு ஓடுனது? எங்கடா இருக்கா மது? எங்க இருக்கா? நீ எவ்வளவு சுத்தினாலும் சரி, ஜம்ப் அடிச்சாலும் சரி, மதுவெல்லாம் பார்க்கவே முடியாது உன்னால. ஏன்னா மது ஒளிச்சு வச்சிருக்கேன். ஒளிச்சு வச்சிருக்கியா? எங்கடா அவளை கூப்பிடுற இன்னைக்கு? அது இல்லண்ணா. ஓ, மது தமிழ் காமெடி மது. தாத்தா செத்துட்டாரா? தாத்தா செத்துட்டாரா? ஐயோ தாத்தா. தாத்தா சிரிக்க சொன்னாரா? சிரிச்சு சந்தோஷமா இருக்கணும். தாத்தா செத்துட்டாரு. உங்க வீட்டுக்கு பின்னாடி காளான் முளைச்சிருக்கு. என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? என்னன்னா சந்தேகப்படியா? நான் நான் கன்ஃபார்மா பண்றேன். என்ன பண்றீங்க? இது மட்டும் தப்பா நினைக்காதா? நம்ம தாத்தா செத்து போயிட்டார, அவரை திரும்ப நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து உனக்கு தோணிச்சா? சரி, அதுக்காக நீ என்ன பண்ணிட்டு இருக்க? எங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை மூலமா நம்ம தாத்தா திரும்ப இந்த வீட்டுக்கு வர போறாருன்னா அதுக்கான முயற்சி. குழந்தை வரைக்கும் போயிட்டா போல. ஓ, தாத்தாவை கொண்டு வரீங்க? ஆமாண்ணா. உங்களோட தான் தாத்தாவை கொண்டு வரீங்க. ஐயோ ஐயோ, தாத்தா என்னடா? நான் தாத்தா என் மேல கோவமா இருக்காருன்னு நினைக்கிறேன்னா. நான் எவ்வளவு பேசினாலும் என் தாத்தா திரும்ப பேச மாட்டாருண்ணா. நானும் அவரு தான் கட்டி போடுவோம். காமெடி பண்ணாம இருக்க கூடாது முடிவோட இருக்கிற. தாத்தா சிரிக்க சொன்னாரா? சும்மா சும்மா அடிச்சிட்டு இருக்காரு. கை வச்சு சும்மா இரு. கையை வச்சுட்டு சும்மாங்க. என்ன பண்றீங்க? அதுபடி என்ன சந்தேகப்படுறீங்க? என்னப்பா பண்றீங்க? தாத்தா செத்து போயிட்டாரு. அவரை திரும்ப நம்ம வீட்டுக்கு கொண்டு வர்றதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஓ, தாத்தாவை கொண்டு வராம விடவே மாட்டேன் நீங்க.
அங்க பாரு பொண்டாட்டி பாரு. ஏய், போ. என்ன நடந்த வீட்டுல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? உன்னை விட 5 வயசு பெரியவன். அது நடிக்கிறதுக்கு ஐயோ என்ன பெத்த ராசா என்ன விட்டு போயிட்டியே. குடுக்குற 2 நிமிஷத்துல அது பண்ணிட்டு போறேன்னு 5 5 10ன்னு சொல்லுவேன். அவரு நீதான் என் சொத்துன்னு சொல்லுவாரு. அப்புறம் 3 3 6ன்னு சொல்லுவேன். உன்னை விட்டா எனக்கு வேற யாருன்னு கேட்பாரு. அப்புறம் 2 2 4ன்னு சொல்லுவேனா நீதான் என் ஆளுன்னு சொல்லுவாரு. அப்புறம் கடைசியா 1 1 2ன்னு சொல்லுவேன். நீதான் ரொம்ப குண்டுன்னு சொல்லிருப்பாரு. ஏய் என்னடி நினைச்சிட்டு இருக்க? எங்க தாத்தா உன்னை அப்படி சொல்லி சொத்தை வாங்கிட்டு போலான்னு பாக்குறியா? நீ யாருன்னா இங்க பாரு கப்போர்டு சேர்ந்து ஆடுது. ஆடாத என்ன நீ ஆடாம நின்னாலும் கப்போர்டு அடிக்கிட்டு எனக்கு இருக்குது. என்னமோ சந்தேகமா இருக்கு. அண்ணா என்ன பண்றீங்க? மறுபடியும் என்ன சந்தேகப்படுங்க. அண்ணா நம்ம தாத்தா நம்மள விட்டு போயிட்டாரண்ணா. அவரை இந்த வீட்டுக்கு கொண்டு வரதுக்காக தான் நான் பீரோக்குள்ள போய் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். பீரோக்குள்ள போய் தாத்தாவை கொண்டு வராரு பாரு. சொல்லடி. நம்ம ஆமாங்க. 2 பேரும் சேர்த்து தானே முயற்சி முயற்சி பண்றோம். பண்ணிட்டு இருக்கோம். ஓ முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. கடைசி வரைக்கும் முயற்சி மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏனா என்ன வீட்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அங்க யார் வந்திருக்காங்க பாத்தியா? வாங்க. என்னப்பா பண்றீங்க? யாருன்னு தெரியுமா அது? அண்ணா அங்கேயும் நம்ம தாத்தாவை கொண்டு வரக்கிறாங்க. தாத்தாவை நீ கொண்டு வர போறியா? அது தாத்தாவோட கணக்கு டீச்சர்ரா. தாத்தா கணக்கு கத்துக்கிறேன்ட்டு போய் கணக்கு பண்ணிட்டு வந்த கணக்கு டீச்சர்ரா அது. நீ அதை கணக்கு பண்றான்னு பாக்குறியா? தொலைச்சு போடுவோம் பாருங்க. ஒழுங்கா அண்ணி கூட குடும்ப நடத்துற வேலையை பாரு. ஐயோ இது இலவு வீடா இது என்ன வீடுனே தெரிய மாட்டேங்குது. எல்லாம் மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருக்கானுங்களே. 1 மினிட். அண்ணா தாத்தா பாடி எப்பனே எடுப்பீங்க? ஏப்பா அங்க எங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்குனே. பாடியை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா இடம் ஃப்ரீயா இருக்கும். இங்க உட்கார்ந்து புது தாத்தாவை கொண்டு வர முயற்சி பண்ணுவோம். தாத்தாவை கொண்டு வரீங்களா? ஆமா. சரி அண்ணியை கூப்பிடு. சரி நான் வேணா தாத்தாவை தூக்கிட்டுமா? தூக்கணும். தாத்தாவை கொண்டு வந்துடுறீங்களா? எப்படி கொண்டு வராங்க பாரு. ஏய்! என்ன நினைச்சிட்டு இருக்க? தாத்தா நீ சாவலியா? நான் எங்க பேராண்டி செத்தேன். மயக்கம் வந்து தான் கீழே விழுந்தேன். அவ்வளவு சீக்கிரம் சாவடிச்சிட்டீங்களேயா? என்னங்க 5 5 10 நீதான் என் சொத்து. நீ வாயை பொத்து. இந்த வயசுல எங்களை எல்லாம் கல்யாணம் பண்ண விடாம ஒரு ஊரே மாலை கொண்டு போட்டாலும் உன் மேல விழுகணும். அப்ப நம்மளோட இப்ப நம்புற ஒரு ஊரே தான் மாலை கொண்டு போட்டுருக்கு மேல. ஏய் நமக்கு கல்யாணம் ஆகலன்னு ஒருத்தன் சொல்லி ஃபீல் பண்ணி உனக்கு கல்யாணம் ஆகாம இருந்தாதான் நம்ம நல்லா இருப்பான்னு சொல்றான் பாத்தியா? அவன் பேச்ச நம்பிராதீங்களா. அவனாலதான் நம்ம கடைசி வரைக்கும் கல்யாணமாக 90s கிட்ஸாவே இருக்கேன்டா. நான் போய் முதல்ல ஒரு கல்யாணம் பண்றேன். வருத்தப்படாத வயசு பசங்க இன்னைக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸா கொடுத்துருக்கீங்க. ஸோ உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு நான் சொல்றதுக்கு பதிலா நம்ம மென்டாஸ் நம்மளுடைய டீம் கேப்டன்ஸ்டே கேட்டுறலாம். சூப்பரா இருந்தது. எப்பயும் போல ராஜேஷ் அண்ணா வந்து செம்மையா பண்ணுவாரு. அந்த ஜம்ப் அதெல்லாம் செம்மையா இருந்தது. ஸோ நானும் அமரா தான் பேசிட்டு இருந்தோம். நிஜமாவே பொண்ணா இல்ல பையனான்னு தெரியல. ஒரு மாதிரி ஸ்ட்ரக்சரா லிப்ஸ்லாம் பயங்கரமா இருக்கு. அவர் சொன்ன மாதிரி நாஞ்சில் வந்து இன்னைக்கு வேற லெவல் பண்ணிட்டாரு. உங்களுக்குள்ள இவ்வளவு திறமையா? அடடடடடா. ஒரு டயலாகா இருந்தாலும் என்ன சந்தேகப்பட்டுட்டியா? அது வந்து சூப்பரா இருந்தது நிஜமாவே. ஓகே நைஸ். எனிவே டீம் உங்களுக்கு வந்து நம்மளுடைய டீம் கேப்டன்ஸ் நல்ல பாசிட்டிவான கமெண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம ஜட்ஜஸை கேட்டுருவோம். சூப்பரா செம்ம சூப்பரா ஜட்ஜஸ் என்ன சொல்ல போறீங்க? செம்ம 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 சூப்பர். அண்ட் இந்த டீமுடைய பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாருன்னு கேட்டலாம். ஸோ அதையும் சொல்லிடுங்க ஜட்ஜஸ். ராஜேஷ். ஃபர்ஸ்ட் டீம் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துட்டாங்க. அடுத்த ஒரு டீம் காத்துக்கிட்டு இருக்கு. லெட்ஸ் வெல்கம் மெர்சல் கில்லி.
எனக்கு பங்க்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம். ஏன்னா என் பேரு பங்க்சுவாலிட்டி பரமசிவம். நம்ம கம்பெனி பேர் வந்து விக்ரான். அது என்ன சார் விக்ரான்? அதாவது கஸ்டமர் எல்லாம் இங்கதான் வந்து பொருள் வாங்குவோன்ட்டு லைன்ல நிக்கிறான். அதனால நாங்க பொருளை விக்கிறான். காமெடி விட்டுட்டீங்க சார். அதாவது பெருக்கி துடைக்கிற ஆயாங்கெல்லாம் சீக்கிரம் வந்துட்டாங்க. ஒண்ணுக்குமே ப்ரோஜனம் இல்லைனாலும் 3 hour முன்னாடியே வந்து உட்காந்துக்கிறா போல. ஆனா எங்க ஸ்டாஃப் தான் இன்னும் வரவே இல்லை. என்ன சார் இது ரொம்ப சீக்கிரமா வந்துட்டீங்க. என்ன நீ லேட் ஆகிட்டு சீக்கிரம் வந்துட்டீங்கன்ற? என்ன சார் இப்படி அடிக்கிறீங்க? லேட்டுன்னு சொன்னோன்னு ஒரு ஜோக் ஒன்று ஞாபகம் வருது. ஏய் ஜோக் தேவையில்ல போடா. நல்ல ஜோக் சார். ஒண்ணு தேவையில்ல போடா. நல்ல ஜோக்கு சார். வேணான்றல்ல. சவுண்ட் சந்தியாவோட ஜோக்கு சார். ஐயோ அப்ப வானே வேணாம். நல்லா இருக்கும்பா, கேளுங்கப்பா, நல்லா இருக்கு. ஒரே ஒரு தடவை 3 மணி நேரம் பிராக்டிஸ் கொடுக்குறாங்க. நல்லா இருக்கு. சரி சொல்லி தொலை. வீட்டுல பொண்டாட்டி மெதுவோட போட்டு கொடுத்தா, அதனாலதான் மெதுவா வந்த. தண்ணிக்கு சுக்கா இருப்போம். வெட்டி கட்டி மச்சினி மனசுல அம்பு விட்டா, மச்சினி கண்ணாடி மாட்டிக்கிட்டு என்ன பார்த்து நச்சுன்னு கண்ணடிச்சா. ஏமா லேட்டு? ஹேமா லேட்னா இப்ப ஹேமாட்ட கேளுங்க சார். நான் கீதா. இதுதான் சவுண்ட் சந்தியா ஜோக்கே. என்னம்மா மூஞ்சி இது? பூட்டான் பொண்ணுக்கு ஸ்ட்ரைட்னிங் பண்ண மாதிரி ஒரு மூஞ்சி. வேணா சார், அப்புறம் நானும் ஏதாவது சொல்ல வேண்டியது. ஏன் லேட்டு? பக்கத்து ஆபீஸ்ல என் ஃப்ரெண்ட் இருக்கா, அவளுக்கு அவன் மேனேஜருக்கு ஏதோ பிரச்சனை. அவன் மேனேஜர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக நானும் என் ஃப்ரெண்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம். உன் ஃப்ரெண்டு தானே போனா, நீ எதுக்கு போன? நாளை பின்ன எனக்கும் தேவைப்படும்ல, எல்லாம் ஒரு சேஃப் ஜோன். சேஃப் ஜோனா? உன்னெல்லாம் இந்த கம்பெனிக்கு பேக் போன் நினைச்சுன்னு இருந்தேன். சேஃப் ஜோனா? போ உட்கார் போ. சரியான காமெடி. சேஃப் ஜோன், பேக் போன். பட்டன் வந்துட்டுக்குது. என்ன சார்? போ உட்கார் போ. அம்மா வெளியில பாட்டு இருக்கு. அடுத்து யார் வர பார்க்கலாம். நான் கொஞ்சம் கருப்பு தான், ஆனாலும் நெருப்பு தான். என்ன பாட்டு பண்ண சார்? நான் கொஞ்சம் கருப்பு தான். சத்தியம் பண்ணு நீ கொஞ்சம் தான் கருப்புன்னு. சார் சும்மா என்ன டென்ஷன் ஏத்திக்காதீங்க சார். ஆல்ரெடி செம்ம டென்ஷன்ல இருக்கிறேன். இப்படிதான் என் பொண்டாட்டி டென்ஷன் பண்ணா. ஆனால் தான் வெஸ்ட் வந்துட்டேன். வெஸ்ட் வந்துட்டியா? என்னத்துப்பா வெஸ்ட் வந்த? சார் காலையிலே செம்ம டென்ஷன் ஏத்துறா சார். அதான் டிஃபன் பாக்ஸ் மறந்து வெஸ்ட் வந்துட்டேன். போய் எத்தனை வர லேட் ஆயிடுச்சு. ஏண்டா நீ வெஸ்ட் வந்தேன்றதுக்கு பதிலா அஸ்ட் வந்தேன்னு சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோ, உன் கையை புடிச்சு முத்தம் குத்துருப்பேன்டா. சார் என்ன சார் பொண்டாட்டி மேல இவ்வளவு ஃபிக்சேஷன் ஆகுறீங்க? பொண்டாட்டி நான் அவ்வளவு பயமா? சொல்லுங்க சார். என் பொண்டாட்டினா எனக்கு கஷ்டம், கையில குஷ்டம். அங்க பாரு சிஸ்டம். போய் உட்காரு போ. சவுண்ட் சந்தியாவோட ஆபீஸ் என்ன பண்றீங்க? சரியான காமெடி. ஒரு நிமிஷம் செய்யறேன். என்னடா சிரிப்புது? ஜெனரேட்டர் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சவுண்ட் வரும் தெரியுமா? அவன் கூப்பிடுறான் பாரு. லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. ஒரு காலை ஒரு குத்திங்கன்னா சாப்பிட்டு வந்துருவோம். ஏன்டா காலையில இருந்து பேசியே லஞ்ச் வரைக்கும் கூட்டிட்டு வந்துட்டீங்களாடா? ஒழுங்கா சீக்கிரமா சாப்பிடுங்க, சாப்பிடுங்க சீக்கிரம். என்னம்மா என்ன லஞ்ச் எடுத்துட்டு வந்திருக்க? கத்திரிக்காய் சார். கத்திரிக்காவா? நல்லா சின்ன சின்ன ரவுண்ட் ரவுண்டா இருக்குது கத்திரிக்காய். சூப்பரா இருக்கும். என்னம்மா இது? கத்திரிக்காய் சார். ஏமா கத்திரிக்காய் எப்படியா செய்வாங்க? எப்படி செய்வாங்க? கத்திரிக்காய் அழகா சின்ன சின்னதா நறுக்கி அது மேல மசாலாவை தூவி அழகா எடுத்து எண்ணெயில போட்டோன்னு வச்சுக்கோங்க, அந்த வாசனையில பக்கத்து வீட்டுல இருக்கவங்களா வந்து கேட்பாங்க, உங்க வீட்லயா கத்திரிக்காய், உங்க வீட்லயா கத்திரிக்காய். ஆமா சார், அப்படி செய்யணும், அப்படி செய்யணும் சார். மாடியோ லாஸ்ட். ஏய் வீட்ல சமையல் வேலை நான் செய்ய மாட்டேன்டா. ஏய் கல்யாணம் ஆகுது என் பொண்டாட்டி தான்டா செஞ்சுட்டு இருக்கு. சரின்னு சொல்லுங்கடா. ஏய் சம்பளத்தை கரெக்ட் டைம் போட மாட்டேன், சரின்னு சொல்லுங்க.
யாரா இவன் சில்லர் பாயிண்ட் சுத்துற காடை மாதிரியாங்கிறான் பல்லு இது இந்த பல்ல வச்சு பல கதவை திறப்பான் போல. ஐ ஆம் தி ஓனர் பேலஸ் மேனேஜர். மேனேஜர் என்ன கம்பெனி நடத்துறீங்க? சார் விக்ரான். தண்ணி கொடுங்க சார் கம்பெனி பேர் விக்ரான் சார். சார் சார் ஆமா சார் 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 யாரு சாப்பிட்டு தொலைக்காம போயிருக்கிறது? சார் இவங்க தான் சார் லஞ்ச். கருவேப்பிலை யாரு கீழே போட்டது? நான் தான் சார். சாரி சார். கருவேப்பிலை எப்படி சமைப்பாங்க? எதா இருந்தாலும் தூரமாவே பேசுங்க சார். எப்படி சமைப்பாங்க சொல்லி கட்டுற பாரு. கருவேப்பிலையை எடுத்து தண்ணியில அலசி பொடி 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 பொடியா போட்டு கடாயில வதக்கி எடுத்து சாப்பாடுல போட்டோம். அம்மாடியோ பிளாஸ்டி. ஏய் சார் என்ன மாப்பிள இவங்கெல்லாம் பாக்குறத பார்த்தா நாம எல்லாம் கடைக்கு போய் காய்கறி வாங்கி பொண்டாட்டிக்கு சமைக்கிற மாதிரில இருக்கு. இதெல்லாம் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. ஏய் நீங்க என்ன எல்லாத்துக்கும் முடிச்சுனே இருக்கீங்க? நாங்க இனிமே எல்லாமே நாங்க தான் வேலை பார்க்குற மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. அப்புறம் சம்பளம் கரெக்ட் டைமுக்கு போட மாட்டேன் சொல்லிட்டேன். எதோ சம்பளம் போட மாட்டியா? சம்பளமே வேணாம் ஓய், சம்பளமே வேணாம். ஏண்டா வீட்டுல அவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டு இங்க வந்து எங்க மேல அந்த காண்டெல்லாம் காட்டி நிக்கிற? உனக்கு சும்மா ஒண்ணுமா? அதெல்லாம் கிடையாது. மெர்சல் கில்டிஸ் ஏதோ ஒரு மொக்க ஜோக் ஸ்கூலுக்குள்ள போன மாதிரி இருந்தது. மாறி மாறி ஜோக் போட்டு இருந்தீங்க. டீம் கேப்டன்ஸ் சொல்லுங்க. அமர் அவர்களே எப்படி இருந்தது உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்? சூப்பரா இருந்தது. எல்லாருமே நல்லா நடிச்சிங்க. ஒரு ஆபீஸ்ல இப்படி இருக்கிறது நல்ல ஐடியா, நல்லா இருந்தது. அன்சியா அவன் சொல்ல வேண்டாம், பட் இருந்தாலும் சொல்றேன், நல்லா பண்ணா. ரோஷினி வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் தான். ஸ்டார்டிங்ல சவால்லாம் விட்டுருந்தாங்க, கொஞ்சம் நல்ல கமெண்ட்ஸா வந்திருக்கு. ஜட்ஜஸ்டையும் கேட்டுருவோம். ஜட்ஜஸ் சொல்லுங்க எப்படி இருந்தது உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்? ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே ஈக்குவலா இவங்க ரொம்ப நேச்சுரலா இருக்கு. நீங்க கொடுக்குற கவுண்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது எல்லாமே. ஓகே, நான் சூப்பர் சொல்றதெல்லாம் இருக்கட்டும். உங்களுடைய டீமுடைய பெர்ஃபார்மன்ஸ்க்கு சூப்பரா செம சூப்பரான்னு கேட்டலாம். ஸோ ஜட்ஜஸ் சொல்லுங்க என்ன சொல்ல போறீங்க? சூப்பரா செம சூப்பரா? சூப்பர். ஆல்ரைட், நம்மளுடைய ஜட்ஜஸ் உங்களுக்கு சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வீக் நம்ம வந்து செம்ம சூப்பர் அப்படின்னு வாங்குறோம். ஓகே, அண்ட் இந்த டீமுடைய பெஸ்ட் பெர்ஃபார்மரும் கேட்டலாம். ஸோ ஜட்ஜஸ் சொல்லுங்க யாரை சூஸ் பண்ணிருக்கீங்க பெஸ்ட் பெர்ஃபார்மரா? எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆனா இந்த குழம்பு செய்யறது, வீட்ல என்னென்ன வேலை செய்யணுமோ பக்காவா எக்ஸ்பிளைன் பண்ணாரு பிரகாஷ். யூ ஆர் த ஒன். டீமா உங்களோட பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டாங்க. அடுத்து நீங்க எல்லாருமே ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருந்தா அந்த ஒரு செக்மெண்ட் ஹலோ ஹலோ மைக் டெஸ்டிங்ல நம்மளுடைய சவுண்ட் சந்தியா வர இருக்காங்க. சோ சிரிப்போட பல சிந்திப்பியோ கொடுக்க போறாங்க. சோ லெட்ஸ் வெல்கம் சவுண்ட் சந்தியா. ஹலோ ஹலோ மைக் டெஸ்டிங். நான் தான் உங்க சவுண்ட் சந்தியா. தாய்மார்களே, தந்தைமார்களே, அழகான தேவதைகளே, தாத்தாமார்களே, சாரி அண்ணன்மார்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சவுண்ட் சந்தியா இந்த நிகழ்ச்சியில வந்து எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, வாழ்க்கையில இருக்கிறதுலே கொடுமையான ஒரு விஷயம் என்ன தெரியுமா கல்லு? என்னது? இந்த கொரோனா காலகட்டத்துல இந்த பசங்கள்லாம் ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்கன்னு எல்லாரும் ஜாலியா இருந்தாங்க. ஆனா சிக்கல்ல சிக்கி சின்ன பின்னமா ஆனது யாரு அப்படின்னா நம்மள மாதிரி டீச்சர்ஸ் தான். ரொம்ப கொடுமையான ஒரு காலகட்டம். ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறது மூலமா என்ன கொடுமையெல்லாம். அக்கா, இப்போ நீங்க இந்த வாரம் டீச்சர். எல்லாருமே நம்ம டீச்சர் தான். ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் நம்ம காமெடியா இருக்கோம். இந்த மைக் டெஸ்டிங்ல அதை மட்டும் தான் கொடுக்க முடியும் கல்லு. ஓகே ஓகே. என்னன்னா நான் ஆன்லைன் கிளாஸ் எடுத்துக்கிட்டே இருக்கேன். மணி 7 மணி எல்லாம் சரி 7 மணிக்கு நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஒரு பையன் திடீர்னு என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்டான்.
என்னடா அது கேள்வி கேக்குறானே அப்படின்னு சொல்லி என்னடா தங்கம் என்ன டவுட் இப்பதானடா ஆன்லைன் கிளாஸ் எடுக்கவே ஸ்டார்ட் பண்ண 7 மணி ஆகுதுடா அப்படிங்கிறேன். இல்ல நீங்க கிளாஸ் எடுத்துட்டு இருக்கீங்களே பின்னாடி ஒரு அம்மா தண்ணி தெளிச்சு கோலம் போட்டுட்டு இருந்ததுல அது ஏன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்னுச்சு. ஆமாண்டா இதுல என்னடா இருக்கு தண்ணி தெளிச்சு கோலம் போடும் இதுல என்னடா தப்பு இருக்கு அப்படிங்கிறேன். பக்கத்துல இருக்கிற பையன் சொல்றான் ஏன் தண்ணி தெளிச்சு கோலம் போடுறாங்க தெரியுமா? கோலம் போட்டுட்டு தண்ணி தெளிக்க முடியாதுல்ல அதனால தான் சொல்லுச்சு. சரி இந்த ஆன்லைன் கிளாஸ்ல இன்னொரு பெரிய பிரச்சனை இருக்கு. நம்ம கிளாஸ் எடுத்துட்டே இருக்கும்போது அப்பதான் ஒரு அம்மா குறுக்க போவோம் ஒரு அப்பா குறுக்க போவாங்க ஏகப்பட்ட இம்சைகள் நடக்கும். நானும் உருக அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். திடீர்னு குடுகுடுன்னு ஓடி போய் கதவை சாத்திட்டு வந்து ஒரு மூடி எடுத்து டபக்குன்னு குடிச்சாங்க. நான் புடி ஷாக் ஆயிட்டேன். டேய் கொஞ்ச நேரம் அமைதியா இருடா. உடனே ஷாக் ஆயிட்டு என்னடா தம்பி பண்ற? டாக்டர் தான் சொன்னாரு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அரை மூடி மருந்து குடிக்கணும்னு. அதனால அரை மூடிக்கு பதிலா அறைய மூடிட்டு வந்து குடிச்சானாங்க. ஆனா இவங்களெல்லாம் சமாளிக்கிறத விட கொடுமையான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? கிளாஸ் எடுத்துட்டே இருக்கேன் எனக்கு தொண்டை வலிச்சுச்சுங்க. இப்ப கூட வலிக்குது மண்டை கூட வலிக்குது. என்ன பண்றது? தொண்டை வலிச்சுது. சரி ஒரு பிரேக் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு தங்கங்களா டைம் என்னன்னு ஒருத்தனை பார்த்து கேட்டேன். சுரேஷ் சொன்னா 1.5 மிஸ் அப்படின்னா உடனே ரமேஷ் சொல்றான் 2.5ங்கிறான். இன்னொரு ஒருத்தன் 3ங்கிறான். டேய் எந்த கடிகாரமாச்சும் கரெக்டா டைம் கட்டுதா பார்த்து சொல்லுங்கடாங்கிறேன். சரியான கூறுகட்ட குக்கர் மிஸ்ஸா இருக்கீங்க. கடிகாரம் டைமை காட்டாது நம்ம தான் போய் பார்க்கணும் அப்படிங்கிறான். அப்புறம் ஒண்ணு சொன்னா அமர் என்ன தெரியுமா சொன்னா? உங்களை நினைச்சா ரொம்ப கவலையா இருக்குன்னா. எனக்கும் உங்களை நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு. ரொம்ப கவலையா இருக்குன்னு சொன்னா. ஏண்டா தங்கம் ஊர்க்காரங்க எல்லாரும் இப்படி கை தட்டி சிரிச்சு என்ன கேவலப்படுத்துறாங்க. ஆனா உனக்காச்சும் போதும் போதும்னு பாவமா இருக்கேடா என்னடா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்ல மிஸ் நிஜமாவே உங்களை நினைச்சா எனக்கு பாவமா இருக்கு. நான் சொல்றா பைத்தியம். ஐயோ மறந்து போச்சே. சொல்றா பைத்தியம் அப்படின்னு. இல்ல ஒரு ரூமுக்கு 4 மூளைய வச்ச கடவுள் உங்களுக்கு ஒரு மூளை கூட வைக்கலையே மிஸ் அப்படின்ட்டாண்டி. எனக்கு மூளை இல்லைன்னு சொல்லிட்டான் கல்லு. என்ன பண்றீங்க சொல்லிருக்கான். ஜோக் இல்லைன்னா கூட கவலைப்படாத எங்கள்கிட்ட கூட கேளு 4 ஜோக் தரோம். இந்த மாதிரிலாம் வந்து ஆன்லைன்ல பல பேர் பல பிரச்சனைகளை சந்திச்சிருப்போம். இல்ல பல பேர் வந்து எப்படி தூங்குறதுன்னு கூட நம்ம கோவிட் வந்த போது கூட சாங்கார்த்தைய மனுஷமா கோவிட் ஜோக்கு சொல்லி சாச்சிட்டு. இந்த மாதிரி பசங்க எல்லாம் பாக்குறதுக்கு வந்து ரொம்ப வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. நேர்லயும் பிரச்சனை பண்றாங்க இந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ்லயும் வந்து பிரச்சனை பண்றாங்க. ஆனா நம்ம பசங்க எல்லாம் வந்து எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தோணும். ராமர்னா வில்லு பசங்கன்னாவே ஒரு தில்லு தான். அந்த தில்லு யார்கிட்ட இருக்கும்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட மட்டும் தான் இருக்கும். சொந்தங்கள் சோறு போட மறுக்கலாம் பந்தங்கள் பகையனை ஒதுக்கலாம். ஆனால் கடைசி வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு வர்றது கல்வி மட்டும் தான் கை கொடுக்கும். அந்த கல்வியை மட்டும் எந்த கேலிலையும் நீங்க விட்டு கொடுக்காம இருந்துருங்க. அடுத்த வாரம் இந்த மைக் டெஸ்டிங்ல இதை விட நல்ல நல்ல ஜோக்கா எடுத்துட்டு வரேன். இந்த மைக்கு மேல சத்தியம் பண்ணிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சவுண்டு சந்தியா. நன்றிங்க. நம்மளுடைய சவுண்ட் சந்தியா ஹலோ ஹலோ மைக் டெஸ்டிங்ல இன்னைக்கு கல்வி பத்தியும் சொல்லி பல ஜோக்ஸை இறக்கி பயங்கரமா என்டர்டெயின் பண்ணிருக்காங்க. ஸோ வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அண்ட் இப்போ ரொம்ப முக்கியமான தருணம் டீம்ஸோடைய ரிசல்ட் பார்க்க வேண்டிய நேரம். அதுக்கு ஜட்ஜஸ் ஆகிய நீங்களும் கேப்டன்ஸ் ஆகிய நீங்களும் இப்படி ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட நம்ம பேசலாம். ஓகே நம்மளுடைய டீம் கேப்டன்ஸும் வந்துட்டாங்க ஜட்ஜஸும் வந்துட்டாங்க. அதுவும் இல்லாம இப்பதான் ஒரு முக்கியமான தருணம். ஏன்னா ஒருத்தர் வந்து சவால் விட்டு ஒருத்தர் கிடையாது 2 பேர் ஆக்சுவலி சவால் விட்டு நின்றுட்டு இருக்காங்க. கேட்டுருவோமா? ஜட்ஜஸ் கேட்டுருவோமா? ஓகே சோ ஜட்ஜஸ் சொல்லுங்க இந்த வாரத்தோட பெஸ்ட் பெர்ஃபார்மிங் டீமா யாரை சூஸ் பண்ணிருக்கீங்க? செம்ம சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ண ரகல ராஸ்கல்ஸ். ஓகே ஆல்ரைட் நம்மளுடைய டீம் கேப்டன் வந்து ஜெயிச்சுட்ட மாறா அப்படிங்கிற ஒரு எமோஷன்ல பயங்கர பெருமையாரோட டீமோட நின்று இருக்காங்க. ரகல ராஸ்கல்ஸ் இந்த வாரத்தோட பெஸ்ட் பெர்ஃபார்மிங் டீமா சூஸ் பண்ணிருக்காங்க. சோ அவங்களுக்காக தப்பவன் ஃபார்ம் ஸ்டே அண்ட் ஃபார்மிங் வழங்கக்கூடிய 5000 மதிப்பிலான கிஃப்ட் வவுச்சர். 1000 யாரோ சொன்னாங்க. பாயிரம்பா 4 வாரம் கழிச்சு பாயும். வெயிட் பண்ணி பாப்போம். இல்லங்க நாங்க பதுங்கி இருக்கோம். இன்னுமே பதுங்கி இருக்கோம். ஷோ முடியற வரைக்கும் இந்த ஷோல இருந்து ஒதுங்கி வேணாம். எவ்வளவு டீசன்ட்னா ஒத்துக்கிட்டேன்.
டீம் கேப்டன்ஸ் நீங்க சொல்லுங்க. 3 பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆல்ரெடி நம்ம சூஸ் பண்ணி வச்சிருக்கோம். அதுல ஃபைனலி யார பிக் பண்ண போறீங்க? இன்னைக்கு யார் பெஸ்ட் பெர்ஃபார்மர் வாங்க போறான்னா, இவட்ட டான்ஸ் இருக்கா? இருக்கி. காமெடி இருக்கா? இருக்கி. கலா இருக்கா? இருக்கி. அறிவு இருக்கா? அது மட்டும் இல்ல, தங்கலான் பிரகாஷ். வாழ்த்துக்கள் தங்கலான் பிரகாஷ் அவர்களே. உங்களுக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மராக ஏகேஎஸ் ஆர்ட்ஸ் அண்ட் கஸ்டமைஸ் கிஃப்ட் ஷாப் விருகம்பாக்கம் வழங்கக்கூடிய 5000 மதிப்பிலான கிஃப்ட் வவுச்சர். எல்லாருக்கும் வந்து ஒரு ஃபேஸ் காமெடி அந்த மாதிரிலாம் பண்ணுவீங்க. எனக்கு கடைசியா சொல்லிருங்க, அப்படியே ஷோ நம்ம முடிச்சிருவோம். என்னடா மூஞ்சி இது, களிமண்ல செஞ்சு சைடுல தட்டின மாதிரி. இட்ஸ் ஓகே. இதே மாதிரி அடுத்த வாரம் ஒரு ஃபன் ஃபில்டான எபிசோடோட உங்களை சந்திக்கும் வரை this is the entire team of Kalakal Comedy Gangsters along with VJ Kalani signing off. Tada, bye bye.